சுவாமி, மெஞ்ஞானத்தை போதிக்க வேண்டிய கலைவாணிக்கே அறிவில் குழப்பம் என்றால் உலகில் அஞ்ஞானம் அல்லவா மிகுந்துவிடும்? நாரதனிடமே கேள். சொல்லப்பா, நல்ல சந்தர்ப்பம். தேவி, நாமகள் கோமாதா பூஜை செய்தார்கள். அங்கு சென்ற நான் இன்று நம்முடைய இடம் லட்சுமி கடாட்சமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன். அவ்வளவுதான். அவர்களுக்கு வந்தது பாருங்களேன் கோபம். உடனே கல்வி பெரிதா செல்வம் பெரிதா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சமயத்தில் அங்கு வந்த என் தந்தை பிரம்மதேவர் செல்வம்தான் சிறந்தது என்று சொன்னார். அதை கேட்டு மேலும் ஆத்திரமடைந்த சரஸ்வதி தேவி இப்போதே பூலோகம் சென்று பிறப்பால் ஊமையாக பிறந்த ஒருவனை பெரிய புலவனாக்கி உலகில் உள்ள அத்தனை செல்வந்தர்களையும் அவன் காலடியில் விழ வைக்கிறேன் பார் என்று சபதம் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். தேவி, என்ன அநியாயம்! லட்சுமி, எதற்காக இப்படி நகைக்கிறாய்? இல்லை, வித்தைக்கு தலைவியான சரஸ்வதிக்கே செல்வம்தான் சிறந்தது என்று தெரியாமல் போய்விட்டது.